இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கம்போங் சுங்கை வாரு மறு மேம்பாடு மலாய்க்காரர்களின் நலன்களை முன்னிறுத்த வேண்டும். ஸ்லாங்கூர் சுல்தான் ஆணை. சர்ச்சையாகியுள்ள கோலாலம்பூர் கம்போங் சுங்கை வாரு நில மறு மேம்பாட்டு விவகாரம் குறித்த மிகுந்த கவனத்துடன் மலாய்க்காரர்களின் நலனை முன்னிலைப்படுத்த கையாளப்பட வேண்டும் என ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா ஆணையிட்டுள்ளார். கம்போங் பாருவை காலமாற்றத்திற்கு ஏற்ப மேம்படுத்துவதற்கு தடை இல்லை என்றாலும் அதில் விதிமுறைகள் தெளிவாகவும் மலாய் சமூகத்திற்கு ஆதரவாகவும் இருக்க வேண்டும் என்றார் அவர். 1899ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட கம்போங் பாரு மலாய் விவசாய குடியேற்றமாக அங்கீகரிக்கப்பட்டதை சுல்தான் ஷரஃபுடின் நினைவூட்டினார். அங்குதான் 1946ஆம் ஆண்டு அனைத்து மலாய் மாநாடு நடைபெற்றது. அதுவே பின்னர் அம்னோ உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. தவிர 1969 மே 13 கலவரத்தின் போது மலாய் மக்களுக்கு பாதுகாப்பு தளமாகவும் அது இருந்துள்ளது. இவ்வாறாக கம்போங் பாரு மலாய் மக்களின் எழுச்சியின் சின்னமாக இருந்து வருவதால் எதிர்கால தலைமுறைகளுக்காகவும் மலாய் மாண்பு மற்றும் நிலைத்தன்மைக்காகவும் எந்த ஒரு மேம்பாட்டு முடிவாகினும் அது அந்த பெரும்பான்மை சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட வேண்டும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் சுல்தான் ஷரஃபுடின் நினைவுறுத்தினார். அனுமதி பத்திர விதிகளை மீறியதற்காக 8.45 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 32 வாகனங்களை சுங்கத்துறை பறிமுதல். அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறியதால் 8.45 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 32 இறக்குமதி கார்களை சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. ஓப்ஸ் பர்புல் எனும் சோதனை நடவடிக்கையில் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நடத்தப்பட்டதில் 48 மாதங்களுக்கும் மேலாக சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அக்கார்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் சுங்க இயக்குநர் வான் நோரிசான் வான் தாவூட் தெரிவித்தார். மர்சிடிஸ் பென்ஸ், ஆடி, BMW உள்ளிட்ட கார்களும் அவற்றில் அடங்கும். அவற்றின் மொத்த மதிப்பு 3.07 மில்லியன் ரிங்கிட் ஆகும். அதே சமயம் இறக்குமதி வரி ஏய்ப்பு மட்டுமே 5.37 மில்லியன் ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தவிர 1967ஆம் ஆண்டு சுங்க சட்டத்தின் கீழ் வரி விலக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதம் மற்றும் 5 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடலாம். பிரிட்டனுக்கான தனது 2வது வருகை வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். ட்ரம்ப் பெருமிதம். பிரிட்டனுக்கு தாம் மேற்கொண்ட 2வது வருகை வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனுக்கான வரலாற்று சிறப்புமிக்க 2வது அரசு பயணத்தின் முதல் முழு நாளை நிறைவு செய்யும் விதமாக புதன்கிழமை வின்சார் கோட்டையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆடம்பரமான அரசாங்க விருந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த ஆடம்பர நிகழ்வின் தொடக்கத்தில் சுமார் 160 விருந்தினர்களுக்கு முன்பாக அமைதியை தேடுவதில் தனிப்பட்ட அர்ப்பணிப்பு என்று மன்னர் சார்லஸ் III தன்னை அழைத்ததாகவும் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டினார். இந்த வருகை தனது வாழ்க்கையின் மிக உயர்ந்த மரியாதைகளில் ஒன்று என்றும் அவர் வர்ணித்தார். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை ஒரே தோணியில் 2 குறிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அழகாக இருக்கின்றன, ஆனால் உண்மையில் ஒன்றாக இசைக்கப்பட வேண்டியவை என்று குறிப்பிட்டதன் மூலம் அட்லாண்டிக் கடல் கடந்த உறவுக்கு ட்ரம்ப் மரியாதை செலுத்தினார். முன்னதாக ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியாவிற்கு அரசாங்க மரியாதையுடன் கூடிய வரவேற்பு வழங்கப்பட்டது. சாலை சமிக்ஞை விளக்கை போலீஸ் ரோந்து கார் மோதிய காணொலி வைரல். சாலையின் சிவப்பு சமிக்ஞை விளக்கின் போது அதனை மோதிய போலீஸ் ரோந்து கார் குறித்த காணொலி வைரலானதை தொடர்ந்து அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் அடையாளம் காணப்பட்டதோடு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகாலை மணி 12:30 அளவில் சிரம்பான் ஜாலான் ஹருவான் 2 NSK சாலை முச்சந்தியில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஹட்டா சேடின் தெரிவித்தார். அச்சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் வைரலான காணொலியை தங்களது தரப்பு அறிந்துள்ளது என அவர் கூறினார். போலீஸ் படையில் உள்ள ஒவ்வொரு அதிகாரி மற்றும் உறுப்பினர் சாலை விதியை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்திய முகமது ஹட்டா அவசர பணியின் போது மட்டுமே அவர்களுக்கு விதிவிலக்கு இருப்பதோடு அதுவும் பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கையை சுமூகப்படுத்தும் வேளையில் மட்டுமே இதற்கு அனுமதி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்.
சம்பந்தப்பட்ட போலீஸ் படை உறுப்பினர் விதிமுறையை மீறியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தால் சட்டத்திற்கு ஏற்ப அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சபாவில் வெள்ள நிலைமை மோசமாகியது. 3100க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். சபா மாநிலத்தில் வெள்ள நிலைமை மோசமாகியதோடு இன்று காலை வரை தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் 910 குடும்பங்களை சேர்ந்த 3134 பேர் தங்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் பியூஃபோர்ட், மேம்பாகோட், பெனபாங், பாபார், புத்தாதான், சிபிடாங் ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள 27 நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் என சபா மாநில பேரிடர் நிர்வாக குழு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிபிடாங் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வேளையில் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் அங்கு ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடரில் 127 கிராமங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை மற்றும் மாலையில் சபாவில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்பதோடு இரவு வேளையில் சபாவின் ஒதுக்குப்புறமான பகுதிகளிலும் மழை பெய்யும் என மலேசிய வானிலைத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே சரவாவில் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் மாருடியில் சுவாரா மண்டபத்தில் திறக்கப்பட்ட நிவாரண மையத்தில் இன்னமும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த எண்மர் தங்கியிருக்கின்றனர். சாலை ஓரத்தில் மரம் விழுந்ததில் கார் சேதம். பினாங்கு தஞ்சோங் பூங்கா சாலான் கான்காட்டில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மரம் விழுந்ததில் அக்கார் மிகவும் மோசமாக சேதமடைந்தது. இன்று விடியற்காலை மணி 4:09 அளவில் தங்களது தரப்புக்கு இது தொடர்பாக தகவல் கிடைத்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வாகான் ஷெர்மல் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை 6 கொண்ட உறுப்பினர்கள் நிகழ்விடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிசான் செரினா கார் மீது விழுந்து கிடந்த மரத்தை வெட்டி அகற்றுவதற்கு சிறப்பு சாதனத்தை தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தினர். 1.5 மீட்டர் சுற்றளவு கொண்டு அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு அவர்களுக்கு 45 நிமிடங்கள் பிடித்தன. இந்த நடவடிக்கைக்கு தஞ்சோங் பூங்கா பொது தற்காப்பு படையை சேர்ந்த உறுப்பினர்களும் உதவினர். போலீஸ் உதவி அதிகாரி காயம். குவாலா லிபிஸ் ஃபெல்டா காவல் மையம் மீது ட்ரெய்லர் மோதல். குவாலா லிபிஸ் ஃபெல்டா பகுதியில் உள்ள காவல் நிலையத்தை கட்டிடத்தை ட்ரெய்லர் ஒன்று மோதியதில் அங்கு பணியில் இருந்த 23 வயதான போலீஸ் உதவி அதிகாரி ஒருவர் காயமடைந்தார். கம்போங் சுங்கை தெமாவிலிருந்து குவாந்தான் நோக்கி சென்ற ட்ரெய்லர் திடீரென வேக கட்டுப்பாட்டை இழந்து காவல் நிலையத்தை மோதியதில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த போலீஸ் உதவி அதிகாரி ஒருவர் காயமடைந்தார் என்று லிபிஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் மான் தெரிவித்தார். மேலும் இச்சம்பவத்தால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் சேதமடைந்ததோடு காவல் நிலையத்தில் கூரை மற்றும் சுவர்களும் இடிந்து சரிந்தன. விபத்தில் காயமடைந்த ட்ரெய்லர் ஓட்டுநர் மற்றும் போலீஸ் உதவி அதிகாரி இருவரும் குவாலா லிபிஸ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். சரவாக்கில் தொடரும் முதலை தாக்குதல் சம்பவங்கள். 12 வயது சிறுவன் பலி. சரவாக்கில் இன்று காலை ஆற்றில் தனியாக சிறிய படகில் வலை வீசிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் ஒருவன் முதலையால் தாக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்த தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தீயணைப்பு நிலையத்திலிருந்து 8 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் என்று மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்தது. சம்பவத்தை நேரில் கண்ட மற்றொரு ஆடவர் தனது படகிலிருந்து சுமார் 10 மீட்டர் தூரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அச்சிறுவன் தனது படகிலிருந்து வலை வீசிக் கொண்டிருந்ததாகவும் திடீரென அவன் அலறிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவுடன் அவன் கண்ணில் படவில்லை என்றும் குறிப்பிட்டார். பின்னர் அவர் தேடி பார்த்தபோது அச்சிறுவனை காண முடியாததால் அவசர உதவி எண்ணுக்கு அழைத்து புகார் அளித்ததாக அவர் மேலும் கூறினார். பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 10 மீட்டர் தூரத்தில் சிறுவன் கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து அருகிலேயே அவரது சடலத்தை மீட்டனர். சிறுவனின் உடல் மற்றும் மார்பில் முதலை கடித்த சுவடுகள் தென்பட்டதை தொடர்ந்து அவனின் சடலம் மேல் விசாரணைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. தைவானில் குழாய் நீரில் துர்நாற்றம், நீர்த்தொட்டியில் சடலம் கண்டெடுப்பு. தைவானில் நீரில் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து அதன் குடியிருப்பு கட்டடத்தின் நீர் தொட்டியில் ஆடவர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் அந்த நீர் தொட்டியை சுத்தம் செய்ய வந்த ஆடவர் அந்த சடலத்தை கண்டவுடன் உடனடியாக போலீசிற்கு தகவல் அளித்துள்ளார்.
நீர் தொட்டியின் உட்பகுதிக்குள் செல்ல பயன்படுத்தப்படும் ஏணி சேதமடைந்திருந்ததால் பாதிக்கப்பட்டவர் ஏணியில் ஏறிய போது தவறி விழுந்து மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. மரணமடைந்தவர் சுமார் 2 மணி முதல் 3 நாட்களாக முன்பே இறந்திருக்கலாம் என மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பெரும்பாலான வீடுகளில் குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்தப்பட வைப்பதால் பாக்டீரியா தொற்று ஏற்படுவதற்கான அபாயங்கள் மிக குறைவு என நிபுணர்கள் கருத்துரைத்து வருகின்றனர்.